இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு தடவை உன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா தம்பி? ஜாதகமா? தப்பா நினைச்சுக்காத தம்பி. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கு 2 தடவை கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அது எங்க நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3வது தடவை. இனிமே அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது தான். உங்களை பார்த்ததும் எனக்கு அது புரிஞ்சுது தம்பி. ஆனா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுக்கு நம்ம தப்பு பண்ணணும்? ஒரு தடவை ஜாதகத்தை கொடுத்தா அதை பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமும் எதுவும் நடக்க கூடாதுன்னு ஒரு முன்ஜாக்கிரதை தான், அவ்வளவுதான். வேற எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது. ஓகே தாத்தா, நீங்க எவ்வளவு கேட்கணுமா என்ன? நான் மம்மி டாடி கிட்ட சொல்லி என்னோட ஜாதகத்தை உங்ககிட்ட அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன். சரிங்க தம்பி. நான் வரேன். போயிட்டு வாங்க. பாய் லக்ஷ்மி. என்ன நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து லக்ஷ்மிக்கு புடவை அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு. மண்டபத்துக்கு போகணும். எல்லா ஏற்பாடையும் பண்ணு. அங்க போய் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லாத. சீக்கிரம் ஆகட்டும். நீ வாடி. தாத்தா, ஹே தாத்தா ஏதோ வேலையா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஜானவி, லக்ஷ்மி எங்க? தாத்தா தாத்தா மோர் குடிங்க. லீடர் தாத்தா, என்ன இது? இது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்திரம். உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்தா இதுல உங்க அக்கா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க மாமாவுக்கு போய் சேர்ற மாதிரியும் மத்ததெல்லாம் உங்களுக்கு சேர்ற மாதிரியும் தாத்தா உயில் எழுதி வச்சிருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம லக்ஷ்மி கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஐயோ, இந்த சொத்துக்காக தானே நான் இவளை இங்க இழுத்துட்டு வந்தேன். இப்போ என் கைக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ? இப்போ இதெல்லாம் எதுக்கு தாத்தா? லக்ஷ்மி, உனக்கு இந்த சொத்து பணம் இது மேலெல்லாம் ஆசை கிடையாது. ஆனா இத ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே. ஏய் லக்ஷ்மி, வெளியே வா. ஐயோ, இவன் எதுக்கடி வந்திருக்கான்? இவன் வந்து இப்ப எங்க பிரச்சனை பண்ணானா என்னோட மொத்த பிளானுமே நாசமா போயிடும். அவனும் உன்ன மாதிரிதான், எல்லாம் பேச்சுதான், செயல்பாடு ஒண்ணு இல்ல. ஏய், என்ன வேணான்னு சொல்லிட்டேன்? நல்ல பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வெளியே வா. ஏய், நீ வெளியே வரப்போறியா இல்ல இப்ப நான் உள்ள வரட்டுமா? அங்க என்னம்மா சத்தம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திருப்ப. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? முதல்ல போடா இங்க இருந்து. என்னால போக முடியாது. நீ எனக்கு பதில் சொல்றியா இல்ல அந்த லக்ஷ்மி வந்து எனக்கு பதில் சொல்வாளா? இன்னைக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். லக்ஷ்மி எனக்கு சொந்தமானவ, அவளை கூப்பிடு.
ஷாலினி, நான் இங்க வந்தது உன்கிட்ட கையால் ஆகாதவன் பேர் வாங்குறதுக்கு இல்ல. அந்த லக்ஷ்மிக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இப்பவே காட்டுறேன். இந்த தாலிய இப்பவே லட்சுமி கழுத்துல கட்டி அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் ஒரு பணக்காரனை பார்த்தோன்னே என்ன வேணான்னு சொன்னால, இப்ப இந்த தாலி மட்டும் லட்சுமி கழுத்துல ஏறிச்சு வைங்க. எவனாலையும் யார் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இத முதல்ல நீ செய் பாப்போம். உண்மையாவே நீ திறமையானவன், நான் ஒத்துக்கிறேன். ஷாலினி, நீ கொஞ்சம் வாய் மூடு. அந்த லட்சுமி என்னை ஏத்துக்கிட்டு அவ பொண்டாட்டிய என் கூட தான் வந்தாகணும். அதுக்கெல்லாம் இந்த தாலி மட்டும்தான் ஒரே ஒரு வழி. டேய் டேய், நீ தாலி கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஏன்? உள்ள அவளோட வயசான தாத்தா இருக்கான். அதோட இந்த விஷயம் மித்ராவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இருக்கிற இடத்துலயே உன்னை புதைச்சிட்டு அந்த தாலிய பிச்சு திரும்ப லட்சுமி கழுத்துல அவன் கட்டுவான். அதனால சூழ்நிலைய பொறுத்து நேரம் பார்த்து மித்ரா லட்சுமிய காப்பாத்த முடியாத நிலைமையில இருக்கும்போது அவ கழுத்துல இந்த தாலிய கட்டி தொலை. அம்மா, இது என்ன லாஜிக்? இவன் தான் அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்றான்ல, அவன் கட்டட்டும், விடு. இப்ப இவன் போய் அவ கழுத்துல தாலிய கட்டிட்டானா அந்த கிழவ நமக்கு போட கட்டிடுவாண்டி. அண்ணா, என்ன பண்ற? ஒரு சின்ன ஆபீஸ் ஒர்க் ஆன்ஷிகா. விடிஞ்சா உனக்கு கல்யாணம், இப்ப போய் ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? அர்ஜென்ட் ஒர்க் சித்தி. அது இருக்கட்டும், ஒரு நிமிஷம் அதை விட்டுட்டு என் கையில என்ன இருக்குன்னு பாரு. என்ன? உன் கல்யாணத்துக்கு சூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல. என்னது நீங்க? ஆமா மித்ரா, உனக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கு? ரெட் நல்லா இருக்கு. என்னண்ணா இது? உனக்கு பிளாக் தானே ரொம்ப பிடிக்கும். உன் ஃபேவரட் கலருங்கிறதுனால சிட்டி முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம், தெரியுமா? வேண்டாம் சித்தி. சூட் வேண்டாமா? பிளாக் சூட் வேண்டாம் ஹன்சிகா. உனக்கு பிடிக்கலையானா? அம்மாக்கு அது கஷ்டமா இருக்கும்.